ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. மசாலா பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போதே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. ஸ்பைசி பூரி செய்ய போகிறேங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாங்க. ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. கசூரி மேத்தி 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். சீரகம் 1/4 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, அப்புறம் இந்த பூரி மாவு பிசைறதுக்கு தண்ணி, அப்புறம் ஒரு 1/2 கப்பு தயிர் எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த கப்பில் 1/2 கப்பு தயிருங்க. இந்த கப்பில் இல்லைங்க, இந்த கப்பில் ஒரு 1/2 கப்பு தயிர். இப்போ எப்படி பிசைகிறதுன்னு பார்க்கலாங்க. ரெகுலர் பூரி மாவு பிசைகிற மாதிரி தான் பிசைய போகிறோம். ஆனால் ஸ்பைசி பூரிங்கிறதுனால இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லைங்க. பாருங்கள், இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பை சேர்த்திக்கலாம். காரத்துக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்திக்கலாம். ஃப்ளேவருக்கு சீரகம் சேர்த்திக்கலாம். அப்புறம் இந்த கசூரி மேத்தியை சேர்த்திக்கலாம். இது இப்படி க்ரஷ் பண்ண மாதிரி போட்டுக்கலாங்க. இல்லாட்டியும் நம்ம மாவு பிசையும் போது அது க்ரஷ் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக க்ரஷ் பண்ண மாதிரி போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. இதில் உங்களுக்கு எல்லாமே இந்தளவுக்கு சேர்த்துன்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் எதை வேணாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்புறம் தயிர் சேர்த்திக்கலாங்க. தயிரில் ஈரம் இருக்குது, அதனால் நம்ம தண்ணி போட்டு பிசைகிறது பார்த்து பக்குவமாக பிசைஞ்சுக்கணுங்க. ஜாஸ்தியாக தண்ணி ஊற்றிட்டோம்னா அப்புறம் பூரி மாவு சரியாக வராதுங்க. பாருங்கள், 1 டீஸ்பூன் ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் எப்போவுமே பூரி செய்யும்போது கொஞ்சம் ரவை சேர்ப்போம். அப்போ தான் பூரி செம ரோஸ்ட்டாக சூப்பராக இருக்குன்ட்டு அந்த மாதிரி 1 டீஸ்பூன் ரவையை சேர்த்திக்கலாங்க. இப்போ எல்லாமே சேர்த்தாச்சுங்க. பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பிசைஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, கொஞ்சமாக தான் ஊற்றணும். நிறைய ஊற்றிட்டோம்னா அப்புறம் பூரி மாவு அப்படின்னாலே கெட்டியாக தானே இருக்கணும். அதனால் ஓரளவுக்கு கெட்டியாகவே பிசைஞ்சிக்கலாங்க. பாருங்கள், பூரி மாவு செம்மையாக சூப்பராக பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்தளவுக்கு கெட்டியாக, பூரி மாவுனாலே கெட்டியாக தான் இருக்கணும். தண்ணியாக இருந்தால் நம்மளோட பூரி நிறைய எண்ணெய் குடிக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எப்படி பொரிச்சு எடுக்கிறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ பூரி போட்டு எடுத்துக்கலாங்க. எப்பவும் போல் தாங்க பொரிக்க போகிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் போட்டோம்னா பூரி செமையாக பொங்கி வருங்க. நம்ம நல்லா ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்ததுனால நல்லா காரசாரமாக செமையாக இருக்குங்க பூரி. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டி பூரி நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா அவங்க விருப்பமாக சாப்பிடுவாங்க. எந்த இது ஒரையுமே நம்ம ரெகுலராக பண்ணுறதை விட குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி ஸ்பெஷலாக பண்ணி கொடுத்தா அவங்க ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. மினி பூரின்னு சொல்லிட்டு கொடுத்தா அவங்க ஒரு 10 பூரி கூட சாப்பிடுவாங்க. ஏன்னா சின்ன சின்னதாக இருக்குது, அவங்கள சாப்பிட்ட வச்ச திருப்தியும் நமக்கு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், செம்ம சூப்பராக நம்மளோட மசாலா பூரி ரெடி ஆகிடுச்சுங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லைங்க. இதுலேயே நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துருக்கோம். அதனால் காரசாரமாக நல்லா சூப்பராக இருக்குங்க. பேச்சுலர்ஸுக்கு இது ஈஸியான பூரி. அப்புறம் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு செமையாக இருக்கும். ட்ராவலுக்கும் இது ஆப்டாக இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா சைட் டிஷ் எல்லாம் செய்ய வேண்டியதில்லை, இது அப்படியே சாப்பிட்லாங்க. ட்ராவலுக்கெல்லாம் பெஸ்ட்டுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு சத்தான பூரி கொடுத்த திருப்தி நமக்கு இருக்குங்க. மினி பூரியாக கொடுத்தா நம்ம குழந்தைங்க ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.